பட் சிறைச்சாலைக்கு வரக்கூடிய முக்காவாசி பேருக்கு அது ஒரு இன்னொரு வாய்ப்பு. திருந்தி மீண்டும் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். அங்க போய் நீங்க உங்கள நீங்க சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. நானும் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டேன். இப்படி பேசாம இருந்திருக்கலாம். இந்த வார்த்தைய வேற மாரி போட்டிருக்கலாம். அடுத்த தரம் இப்படின்னா என்ன பண்ணலாம்? வெளிய போனா இனி எப்படி நாம நம்முடைய சொந்தங்களையும், நண்பர்களையும் சந்திக்க போறோம்னு நானும் இன்னைக்கு இங்க வந்தது திருப்பி இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நெனைக்கணும். ஆனா மத்தபடிக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே ஆன்மீக வாழ்க்கை முறை. ஸோ நான் விரதம். பாதி நாள் நான் சாப்பிட மாட்டேன். மீதி நாளு சாப்பிட்டாலும் வெறும் இலை, தழை, கீரை தான். சில பூஜை தினங்கள்ல நம்ம படுக்கையில படுக்கிறது இல்ல. தரையில படுக்கிறது ஓ! ஓகே. ஓ! எல்லாமே எனக்கு நல்ல பழக்கமாயிடுச்சு. பழக்கம் தான். ஏற்கனவே பழக்கம் தான். இன்ஃபாக்ட் சினிமா தான் அதுக்கு ஒரு பெரிய க ஒரு பழக்கம். ஏன்னா சினிமாவுல நாம எந்த இடத்துல கேரவான்லாம் கிடையாதுல்ல என் காலத்துல. அ எங்கேயோ ஒரு இடத்துல போயி கரெக்ட். கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கணும். ஒரு கேப்ல நைட் எல்லாம் ஷூட்டிங் நடத்துவாங்க. பாறாங்கல்லுல, மலை மேல. ஏதோ ஒரு பெட்ஷீட்ட போட்டு கைய இப்படி வச்சுக்கிட்டு நம்ம தூங்குறோம். அங்கேயே ட்ரெஸ் மாத்தணும். அங்கேயே படுத்து தூங்கணும். அ கிடைக்கிற சாப்பாட சாப்பிடணும். உண்மதான். நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட் கத்துப்போம். அதெல்லாம் சிறைச்சாலையில அந்த அட்ஜஸ்ட்மென்ட்லாம் ரொம்ப ஈஸியா நமக்கு இருக்கும். ஏன்னா, மரியாதை தான் நமக்கு வேணும். நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணல. நமக்கு இது இல்ல, கம்ஃபர்ட் இல்லங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. சினிமாக்காரனுக்கு கம்ஃபர்ட் இல்லங்கிறது மேட்டரே கிடையாது. பனி படர்ந்த ஆல்ப்ஸ் மலையில இத்துணூண்டு ட்ரெஸ்ஸோடயும் நான் ஆடியிருக்கேன். கரெக்ட். உச்சி வெயில்ல பாறாங்கல்ல செப்பல் இல்லாமயும் நான் ஆடியிருக்கேன். அதனால சிறைச்சாலை ஒரு பிரச்சனை கிடையாது. படிக்கிறதுக்கு நான் கேட்கிற புத்தகத்த குடுத்துடுறாங்க. சில விஷயங்கள் அங்க பிரச்சனைகள் இருந்தது. நம்மள உள்ள போட்டவங்களுக்கு சில சில குறிக்கோள்கள் இருந்திருக்கலாம். எனக்கு சில அழுத்தங்கள் இருந்தது. ஓ! ஆனா ஏகோபித்த சட்ட மற்றும் மக்கள் ஆதரவு இருந்ததுனால, வெளிய சோசியல் மீடியால சப்போர்ட் வந்துச்சுங்க. அதில தான் டக்குன்னு வெளிய விட்டாங்க. அதான் உண்ம. ஏன்னா, இப்போ இன்னொரு ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர் உள்ள போனாரு. அவருக்கெல்லாம் வேணும்ட்டே இழுத்து, இழுத்து வேற ஏதாவது ஒண்ணு போட்டு, இல்லன்னா ப்ரொசீஜரலா டிலே பண்ணி அப்படிலாம் நெறைய பண்ணுவாங்க. எனக்கு அப்படி பண்ண முடியல. அதுக்கு காரணம் சோசியல் மீடியா தான். நெறைய ஆதரவு வந்துருச்சு.